அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 281. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கோயம்புத்தூர் PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே கவிதா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் மிகுந்த ஒரு பேராசிரியர். தமிழ்துறை சார்ந்து தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிகழ்த்தி இருந்தால் கூட கல்வியல் சார்ந்தும் அவர்கள் முதுநிலை பட்டப்படிப்பினை பெற்றிருக்கின்றார்கள், எம்எட் பட்டப்படிப்பினை பெற்றிருக்கின்றார்கள். நெட்செட் தேர்விலும் தேர்ச்சி பெற்ற ஒரு பேராசிரியராக இருக்கிறார். அதற்கும் மேலாக இன்றைய உலகில் மன அழுத்தம், அதாவது ஒரு பிறந்த குழந்தையை கேட்டா கூட, 1 வயது குழந்தையை கேட்டா கூட எனக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப அதையெல்லாம் என்னன்னு கேட்டா எதிர்கொண்டு வெளிவருவதற்கான ஒரு பெரிய களம் யோகா. அந்த யோக கலையிலே முதுகலை பட்டத்தை பெற்றிருக்கிறார், MSc யோகா. ஏன்னா தமிழ் படித்தவர்கள் ஏதோ ஒரு சான்றிதழ் படிப்பை படிப்பார்கள், இல்லை என்றால் பட்டய படிப்பு படிப்பார்கள். ஆனால் அம்மையார் அவர்கள், முனைவர் ஜே கவிதா அவர்கள் அதையும் தாண்டி MSc யோகா படித்திருப்பது என்பது ஒரு தன்னை வளப்படுத்தி மாணவர்களை வளப்படுத்துவதற்கான ஒரு கல்வியை கற்றிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக பல்வேறு கருத்தரங்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், தன்னை எப்பொழுதுமே நிலைநாட்டிக் கொள்வதற்காக தொடர் வாசிப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என்று அவரை குறித்து பேசிக்கொண்டே சொல்லலாம். இதற்கு முன்னால் பேசிய அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் பேராசிரியர் கவிதா அவர்களை இங்கு அறிமுகம் செய்திருக்கின்றார். ஏன்னால் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய, வேறொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வாளர் இன்னொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அந்த ஆசிரியர் எவ்வளவு தூரம் ஒரு மற்றொரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு மாணவரை ஈர்த்திருக்க வேண்டும் என்ற அந்த பின்புலம் புரிகிறது. அறிவார்ந்த பேராசிரியர்களுக்கு எப்பொழுதுமே மாணவர்கள் மத்தியில் மதிப்பும் வரவேற்பும் அதிகமாகவே இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று பேராசிரியர் அவர்கள் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சப்பரம் என்ற நூல் குறித்து பேச வருகின்றார்கள். அந்த நூலினுடைய அட்டைப்படத்தை பார்த்தேன். இது நெசவாளர் குடும்பத்தை, நெசவாளர்களை குறித்த ஒரு நாவல் என்பதாக அந்த அட்டையிலே பேசப்பட்டிருக்கிறது. எங்கள் ஊரில் சப்பரம் என்றால் தேரை சப்பரம் என்று சொல்வார்கள். இங்கே எதை சப்பரம் என்பது ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் போல. இல்லை சப்பரம் வருது அப்படின்னாலே தேரைத்தான் சொல்வாங்க. மதுரை மாவட்டத்துல சின்ன சின்ன கிராமங்கள்ல. அப்ப கோயம்புத்தூர்ல என்ன வட்டார வழக்குன்னு தெரியல அது சப்பரம் அப்படிங்கிறதுக்கு. நாங்களும் ஏன்னா சுப்ரபாரதி மணியன் தன் மண் சார்ந்த அந்த கோயம்புத்தூர் மண்ணை இல்ல கொங்கு மண்டல பகுதியை சரியாக எழுதிய ஒரு எழுத்தாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே அவருடைய நூலை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜே கவிதா அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருண்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுதிய சப்பரம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு கோயம்புத்தூர் PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழனுக்கு புத்தகத்தில் நூல் என்று எதற்கு பெயர் வைத்தான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம். அதாவது ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்கலாம். மனிதனின் காதுகளில் துளையில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் உள்ள கிழிசல்களை அகற்ற முடியும். அதுதான் நூல் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இப்படி கூட நூல் வச்சிருக்கலாம் அப்படின்னு பெயர் வைத்திருக்கலாம், ஒரு பெயர் காரணமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் நான் சொல்லிக்கிட்டு, படித்து கொண்டே இருந்தால் தூக்கம் வரும், புரட்டி கொண்டே இருந்தால் தூக்கம் வரும். எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கின்றோமோ அது நல்ல புத்தகம் அல்ல. மாறாக வாசிக்கும் போது எந்த புத்தகம் மனதை புரட்டி புரட்டி போடுகின்றதோ அந்த புத்தகம்தான் நல்ல புத்தகம் அப்படின்னு என்னோட கருத்துங்க. மனசு புரட்டணுமா. இதனால புத்தகத்தை வாசி, உன்னை நேசி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புத்தக வாசிப்பு, அதாவது புக்கு ரிவ்யூ, இதற்காக என்ன நீங்க இந்த ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி என்னை அழைத்து இந்த நூல் வாசிப்புக்காக விட்டிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்துல கூறிக்கொள்கின்றேன். மறுவாசிப்பு, மறுவாழ்வு, இறுதியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இந்த நூல் அமையும் அப்படின்றது. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும், நிர்வாகத்திற்கும், தமிழ்துறைக்கும், தமிழ்துறை தலைவருக்கும், கல்லூரி முதல்வருக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இன்றைய நாள்ல
சுப்ரபாரதி மணியன் அவர்களுடைய சப்ரம் நாவலை பத்தி தான் நம்ம பாக்குறோம். இந்த சப்ரம் நாவல் அப்படின்றது வந்து அவர் நிறைய நாவல் வந்து கொடுத்திருக்கிறாரு. இவரை பத்தி ஒரு சிறு குறிப்பு. இவர் வந்து அதாவது அக்டோபர் 1955 திருப்பூர்ல வந்து பிறந்தாரு. பிஹெச்டி கல்லூரியில வந்து தன்னுடைய யூஜி படிப்பை வந்து இளங்கலை பட்டத்தை வந்து அங்க படிச்சிருக்கிறாரு. நிறைய சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள் என பல தளங்களில் பன்முக ஆளுமையாளராக திறன் பெற்று இருந்திருக்கிறாரு. நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு. குடியரசுத் தலைவர்கிட்ட கதா விருது அப்படின்னும் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டிலையும் நல்ல நாவலாசிரியருக்கான விருதும் சொல்லியிருக்காங்க. இவர் பெரும்பாலும் வந்து திருப்பூர் பகுதியில் உள்ள குழந்தை தொழிலாளர்கள் பத்தியும், பெண்களை சுரண்டும் அங்க இருக்கும் அந்த ஒரு மக்கள் கிட்ட இருந்து பெண்களை விழிப்புணர்வு படுத்தி வெளிப்படுத்தி காட்டுவதற்காக நிறைய சிறுகதையும் நாவலையும் கொடுத்திருக்காங்க. 27 ஆண்டுகளாக இவர் வந்து கிட்டத்தட்ட 27-30 ஆண்டுகள்னு சொல்றாங்க. இந்த ஒரு தொடர் பணியில நிறைய சிறுகதை, நாவல்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சிறுகதைகள்லாம் நிறைய இருக்கு, கவிதை தொகுப்பு இருக்கு. சொன்ன நேரம் வந்து கருதி அதனால அதை விட்டுட்டு நேராக நான் வந்து சப்ரம் நாவலுக்கே நான் வந்துடுறேன். இப்ப சப்ரம் நாவல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சப்ரம் அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரிதான் சாமி சிலைகளை வந்து எடுத்து செல்கின்ற ஒரு வாகனத்தை தான் சப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அது தேருன்னு கூட சொல்லுவோம். ஆனா ஊர் வழக்கு, வட்டார வழக்கும் கூட அந்த சாமி சிலைகளை கொண்டு வருகின்ற அந்த ஒரு வாகனத்திற்கு சப்ரம் என்றும், இந்த நாவல்ல இறுதியாக சொல்லப்படுறது எது அப்படின்னா, அந்த ரோகிணின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அவங்கள பத்தி நம்ம முழுமையா வரலாம். இதுக்கு ஏன் இப்படி பேர் வச்சான்றதுக்கு ஒரு காரணத்தை நான் வந்து சொல்றேன். இந்த இந்த ரோகிணின்ற பெண்ணு வந்து இறுதி காலகட்டங்கள்ல தன்னுடைய மூச்சை வந்து இறந்துடுறா. அப்புறம் அவன் நெய்த அந்த பட்டு துணியே, பட்டாலான புடவையே வந்து அவளுக்கு வந்து சப்ரமாக, வாகனமாக எடுத்து செல்லப்பட்டது நீ ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. இறுதியாக வந்து சாமி சிலையை கொண்டு வருகின்ற வாகனம் வந்து சப்ரம் என்றும், இவளுடைய போராட்ட காலங்களில் இறுதி மூச்சு இறந்தப்பட்ட பின் இவள் நெய்த சேலையை இவளுக்கு சப்ரமாக, வாகனமாக எடுத்துக்கொண்டப்பட்டதுன்னு இறுதியாக முடிப்பாரு. சோ இதுதான் சப்ரம் அப்படி ஒரு நாவலுடைய கருத்தாக சொல்லப்பட்டுள்ளது. இதுல மேல இன்னும் என்ன சொல்லலாம்னா, இதுல வருகின்ற கதாபாத்திரங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது என்னன்னா, ரோகிணி தான் இதனுடைய சப்ரத்தின் நாவனுடைய ஒரு கதை மாந்தர்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயராஜ் இருக்கான். அப்புறம் வந்து கோபால். ஜெயராஜ்ன்றது வந்து இவனுடைய ரோகிணியோட நட்பு வட்டத்துல இருக்கிற ஒரு நண்பன். ஆனா ஒருதலை பட்சமாக இருவரும் மாறி மாறி விரும்புவாங்க. அது ஆனா வந்து வெளிப்படையா காமிச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் கோபால் வந்து ரோகிணியோட அப்பா, சரிங்களா. அப்புறம் வந்து துளசின்னு ஒரு பாட்டி இருப்பாங்க. அப்புறம் சின்னாமணி அப்படின்னுட்டு ரோகிணியோட ஒரு தோழி, பக்கத்து வீட்டு பொண்ணு. அவ இடையிடையே வந்து பேசுவா. இப்படி ஒரு சில கதாபாத்திரங்கள், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. இவங்க எல்லாம் முக்கியமாக பேசப்படுவார்கள். இந்த ரோகிணி வந்து அந்த திருப்பூர்ல மையப்படுத்தி தான் இந்த நாவலை வந்து எழுதியிருக்கிறாரு. ரோகிணி என்ற பெண்ணு ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடு பாத்தீங்கன்னா கூட குறிப்பிட்ட அவர் சொல்வாரு, ஒத்தக்கல் ஓடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்றது இப்ப இத வந்து எனக்கு சொல்லும் போது எனக்கு காஞ்சிபுரத்தோட நினைவு வந்தது. காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா நெசவாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அங்க இருப்பவர்களுடைய வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் வந்து ஓட்டு வீடாதாக இருக்கும். அதுல வந்து ஒத்தை ஓடும் இருக்கும், ரெட்டை ஓடு இருக்கும். ஒத்தை ஓடு மேல வந்து இன்னொரு ஓடு வச்சு அது ரெட்டை ஓடு, ஒத்த ஓடுன்னா ஒரு ஓடு. அப்ப அவங்களுடைய ஏழ்மை நிலையை வந்து ஒத்தை ஓடு வந்து காமிக்கும். ஒத்தை ஓடுன்னா கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் ஒத்தை ஓடு. அப்படி ஒரு ஏழ்மையான நிலைமையில ஒத்தை ஓடுல மழை வந்தால் நீர் வழிந்து ஓடுகின்ற ஒரு வீட்டுலதான் வந்து ரோகிணின்ற ஒரு பெண்ணு வந்து இருக்கா. அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ரோகிணி வந்து முதிர்கண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. கண்ணின்னா திருமணம் ஆகாத பெண்ணதான் வந்து கண்ணின்னு சொல்லுவோம். முதிர்கண்ணின்னா எனக்குள்ள நான் நினைச்சேன், ஒருவேளை இந்த காலத்துல 30 வயசு தாண்டினாவே திருமணம் ஆகாது, திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை 30 வயது தாண்டி 35 இருக்கலாம், இல்ல 40 கூட இருக்கலாம். அதனால முதிர்கண்ணி அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கே திருமணம் ஆகலாம், என்னடா திருமணம் ஆகல முதிர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கதையாசிரியர் முதிர்கண்ணின்னு அழுத்தமாக சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாதனால முதிர்கண்ணியாக பல வருடங்களாக இவ என்ன பண்ணுவான்னா,
சோ நெசவாளர் குடும்பத்துல பிறந்து, ஆனா துணி நெய்வதில் மிகச் சிறப்பானவள். நேர்த்தியா துணி நெய்வா ரோகிணி வந்து. மிக அழகாக டிசைன் வந்து அது கிராஃப்ட் கேட்பா. அவளே வந்து அந்த மேலாளர்களிடம் கூட்டுறவு மேலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இவ வந்து கிராஃப்ட் கேட்பா. எனக்கு இந்த கிராஃப்ட் குடுங்க, இதுல நான் வடிவமைச்சு குடுக்குறேன்னு கேட்பா. மிகச் சிறப்பான ஒரு சிறந்த ஒரு நெசவாளி இவ வந்து. அப்படி இருக்கும்போது, ஆனா அவங்க அப்பா கோபாலோட இவளுக்கு ஒரு பயனும் இருக்காது. இத வந்து ஆசிரியர் எப்படி எதார்த்தமா சொல்றாருன்னா, அப்பாவினுடைய வேற யாரும் குடும்பத்துல இல்ல. அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அக்கா இல்ல, யாருமே இல்ல. அம்மா வந்து இவளுடைய வளரும் போதே ஒரு காலகட்டங்கள்ல இறந்துருவாங்க. அம்மாவுடைய துணையும் இருக்காது. இவ தன்னிச்சையாக தனிமரமாக நின்றுதான் இவ வந்து வளர்றா. அப்பா வந்து ஒரு குடிகாரன் வந்து ஒரு பொறுப்பில்லாதவன்றத வந்து அடிக்கடி நிறைய இடங்கள்ல சுட்டி காமிச்சிருப்பாரு. அது ஒரு திண்ணம் இருக்கும். அந்த திண்ணம் மேல வந்துட்டு பாட்டிலும் கையுமா இருந்து அப்பப்போ வந்து படுத்துக்குவாரு, பெணாத்துக்குவாரு. ஆடை கலைந்து இருக்கும். இவ அதை சரி பண்ணுவா. ஒரு சில வார்த்தைகள் வந்து சலிச்சுக்கிட்டுன்னு சொல்லுவா. சரி அப்பாவே இல்ல என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியும் சங்கடப்பட்டுக்குவா. அப்பாவை வந்து பாதுகாத்து, அப்பாவிற்கு சோறு போட்டு, அப்பா பார்க்க வேண்டியதையெல்லாம் இவள் என்ன பண்ணுவா? எடுத்து வந்து முன்னிறுத்தி செய்வா. அப்படி இவ வந்து ரோகிணி பல நாட்கள், பல ஆண்டுகள் வந்து துணி வந்து நெய்து மேலாளர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பா. இதுல என்ன அப்படின்னா, இதுல ஜெயராஜ்ன்றவன் வந்து இவளுக்கு ஒரு நட்பு வட்டையது. அவளுக்கு கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலா இருக்கும். அந்த ஜெயராஜ் அந்த ஆசிரியர் மிக அழகா சொல்லி வச்சிருப்பாரு. என்னன்னா 2 பேரும் போய் கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அங்க கொண்டு போய் இவங்க நெய்த துணியெல்லாம் குடுத்துட்டு வருவாங்க. போகும்போது ஜெயராஜோடவே மிதிவண்டியில போவா, சைக்கிள்ல போவா. மறுபடியும் வரும்போதும் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஜெயராஜோடவே பேசிக்கிட்டு வருவாங்க. ஒண்ணு ஆடை பத்தி பேசுவாங்க, இல்ல ஊர் பழக்க வழக்கத்தை பேசுவாங்க, இல்ல இவங்களுக்கு பிடித்தமானது தின்பண்டங்களை நினைத்து இப்படி பேசிடுவாங்க. அவளுக்கு ஜெயராஜோட இருக்கிறது அவ்வளவு விருப்பமா, அவ்வளவு ஆர்வமா இருக்கும். ஜெயராஜ் ஒரு சில காலகட்டங்கள்ல ஜெயராஜ் இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவா, மனதுக்குள்ள வந்து அவளே யோசிச்சு யோசிச்சு பாப்பா. அட ஜெயராஜ் இல்லையா? ஒரு சில நேரத்துல காலையில வந்து வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போடுவா. அப்ப வந்து ஜெயராஜ் நிஜத்திலேயே காலை நேரத்துல பெல் அடிச்சுட்டு மிதிவண்டியில வந்து அவகிட்ட பார்த்து பேசிட்டு, அப்புறம் இதுல வந்து இது வாங்கி கொடுப்பான். அந்த பாவு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் கண்டு இருக்கும் இல்லையா, பட்டோட நூல் கண்டு அது கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னா வாங்கிட்டு வந்து ஜெயராஜ் வந்து கொடுப்பான். அன்னைக்கு நாள் அவளுக்கு நெய்யறதுக்கு. இத வந்து இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி இன்னொன்னுன்னா, இந்த பாவடி இந்த தெரியல வந்து பாத்தீங்கன்னா, பாவு கல்லு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுவுமே நான் படிக்கும் போதுதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பாவு கல்லுன்னு. வடிவுல இருக்கிற கல்லு பாவு கல்லு. இந்த அதாவது தறி நெய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பள்ளம் மாரி தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த பள்ளத்துல வந்து கல்லுகள் வந்து வடிவுல இருக்கும். அதுல வந்து தறியோட சட்டம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வெப்சைட்ல போட்டா கூட தெரியும். தறியோட சட்டத்தை இணைச்சு கட்டி வச்சுக்கிட்டு, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நூல் நெய்வதற்கு ஏற்ற மாரி அதை தட்டி தட்டி இழுப்பாங்க. அது வந்து வடிவ சட்டம். பாவு கல்லு. அது வந்து அப்ப பாவு கல்லு, பாவு நூலு இதெல்லாம் வந்து இந்த நூல்களுக்கான அடையாள பொருளா வந்து சொல்லப்படுகிறது. இப்படி இவ என்ன பண்ணுவா, வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு அந்த தறியில போயிட்டு உட்கார்ந்து ஒரு நாளில இரவு பகல் என்று பாராம நிறைய புடவைகள் வந்து நெய்து நெய்து குடுத்துக்கிட்டே இருப்பா. இப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுல சின்னமணின்னு அந்த பிள்ளை வந்து இடையிடையே வந்து இவகிட்ட என்ன பண்ணுவான்னா, ஏதாவது வந்து சின்ன சின்ன துணுக்குகள் மாதிரி பேசி அவளை வந்து சிரிக்க வைப்பா. அப்புறம் அவங்க வீட்டுல செய்யற தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இவளுக்கு கொடுப்பா. இவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் எங்கேயாவது சினிமாவுக்கு போகணும்னா கூட இதுல சின்னமணி, ஜெயராஜ், அப்புறம் வந்து ரோகிணி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போவாங்க. இல்ல திருவிழா காலங்களுக்கு ஒன்னா சேர்ந்து போவாங்க. அப்ப சின்னமணின்ற கேரக்டர் வந்து ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, சிறு பிள்ளை பாவாடை சட்டை தான் போட்டிருப்பா. அவளுக்கும் வயது அதிகம்தான். ஆனா வந்து சிறு பிள்ளையா இருப்பா, ஒத்தாசையா இருப்பா. நிறைய காலகட்டங்கள்ல அவ அம்மா இல்லாத ஒரு குறைய வந்து அந்த பிள்ளை வந்து அப்பப்ப போய் அவளுக்கு வந்து சொல்லும். சோ அந்த பிள்ளை அந்த சைக்கிள்ல போகும்போது, மிதிவண்டியில போகும்போது முன்னாடி உட்காந்துக்குவா சின்னமணி, பின்னாடி வந்து ரோகிணி உட்காந்து, ஜெயராஜ் வந்து ஓட்டிட்டு போவான். இப்ப 3 பேரும் பேசி சந்தோஷமா போவாங்க. இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல ஜெயராஜ் வந்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். பெரும்பாலும் வந்து ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த நெசவாளர்கள், அதாவது ஒரு தொழில் செய்யும் போது அப்பெல்லாம் சங்க காலத்துல இடைப்பட்ட காலங்கள்ல இந்த இனத்தை சார்ந்தவங்க தான் இந்த தொழில் செய்வாங்கன்னு இருப்ப. நகை செய்வரங்கன்னா ஆச்சாரியர்கள்,
அப்புறம் வந்து சங்கு எடுக்கிறவனா அவங்க இந்தந்த இனத்தை சார்ந்தவர்கள் இந்தந்த தொழிலை செய்வாங்கன்னு இருக்கும். ஆனா இதுல வந்து ஆசிரியர் எப்படி சொல்லி இருப்பாருன்னா, எந்த மதத்தை சார்ந்தவர்களும் எந்த இனத்தை சார்ந்தவர்களும் இந்த நெசவு தொழிலை வந்து செய்யலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லி இருப்பாரு. இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், திருப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாமே இந்த துணி நெய்யரை வந்து தறியில வந்து துணி நெய்தல் அந்த ஒரு தொழிலை வந்து செய்யறதாக இந்த ஆசிரியர் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல சொல்லி வச்சிருப்பாரு. அப்ப இந்த ஜெயராஜ் என்பவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். அவனும் வந்து இந்த நெய்தல் துணி நெய்யறத, அதாவது பட்டுப்புடவைகள் நெய்யற ஒரு தொழிலை வந்து இவனும் செய்துகிட்டு இருக்கிறான். இதுல என்னன்னா, இதுல இருவரும் மதம் வந்து வேற வேற மதமா இருந்தானாலையும் இருவரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து விரும்ப செய்வாங்க. ஆனா வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டாங்க. இப்படியே ஒரு காலகட்டம் போகுது. அந்த காலகட்டங்கள்ல இறுதியில ஒவ்வொரு இடத்துலயும் சாரி மேம், ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் என்னன்னா ஒரு பண்டிகை காலங்கள் வரும். அந்த பண்டிகை காலங்கள்ல சௌடேஸ்வரி அம்மன் அப்படின்னு ஒரு பண்டிகை வரும் மேம். பெரும்பாலும் நெசவாளர்கள் வந்து சௌடேஸ்வரி அம்மன் வந்து வழிபடுவாங்க. அப்படியே அந்த ஊர்ல வந்து சௌடேஸ்வரி அம்மன் வந்து விழா காலங்கள் மிக சிறப்பாக வெகு விமர்சையாக நடப்படும். 5 நாட்கள் 7 நாட்கள் அப்படின்னு அந்த விழா காலங்களை வந்து நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் விரதம் இருந்து அந்த 5 வகையான நூல்கள் வந்து சொல்றாங்க. அது இன்னொன்னு கூட ஒரு இடத்துல சொல்றாரு ஆசிரியர் வந்து, அதாவது விஷ்ணுவோட வந்து அந்த தொப்புளில் இருந்து ஒரு நூல் போகும், ஒரு கொடி போகும். அதுதான் பிரம்மா வந்து அந்த தாமரை மலர்ல உட்கார்ந்துட்டு இருக்கார் மாதிரி. அந்த நூல் வந்து யாரோடது அப்படின்னா நெசவாளர்கள் கொடுத்த நூலாக நினைத்து அந்த பிரம்மா வந்து சௌடேஸ்வரி அம்மன் கொடுத்ததாகவும், சௌடேஸ்வரி அம்மனை வந்து நெசவாளர்கள் வருடந்தோறும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல வழிபடுவதாக சொல்றாங்க. அந்த வழிபடுற நேரத்துல வந்து இந்த திருவிழா காலங்கள் அப்ப ரோகிணி என்ன பண்ணுவா, அவ்விடத்துக்கு போய் அவளுக்கு பிடித்தமான பொருள்களை வளையல், பொட்டு, அப்புறம் கொலுசு, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த ரிப்பன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவா. அப்புறம் ராட்டனம் இருக்கும். அந்த ராட்டனத்துல வந்து உட்கார்ந்து விளையாடுவா. அது வந்து ஜெயராஜோடையும் அம்மனியோடவையும் சேர்ந்து அவ வந்து விளையாடுவா. இதெல்லாம் அவளுக்கு ஒரு மலரும் நினைவா இருக்கும். அப்புறம் வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தகர பெட்டி இருக்கும். அந்த தகர பெட்டியை வந்து அந்த விழா காலங்கள்ல அவ திறந்து பாப்பா. என்னன்னா அந்த பெட்டிக்குள்ளார வந்து ஒரு சொம்பு இருக்கும். அப்புறம் அவங்க அம்மாவோட படம் இருக்கும். அந்த அம்மாவோட படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அவங்க அம்மா போட்டுக்கிட்டு இருந்த அந்த பட்டு புடவையும் எடுத்து வழிபடுவா. அப்ப அழுவா, ஒவ்வொரு வருடமும் அழுவா. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அவளே சொல்லுவா, நம்ம நல்லையா மஞ்சள் பூசி நல்லா பொட்டு வச்சு மிக அழகாக இருப்பாளாம். அம்மா இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்கும்னு சொல்லி அழுவா. அப்புறம் அந்த காலகட்டங்கள்ல நல்லா கோலம் எல்லாம் போட்டு அந்த விழா வந்து மிக சிறப்பா செய்வா. அவங்க அப்பாவுக்கு வந்து ஆடையும் வாங்கி கொடுத்து குளிக்க வச்சு தன்னோட பொறுப்புல இருந்து மாறாம இருப்பா. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த பெட்டிக்குள்ளர வந்து கிண்டி சொம்பு அப்படின்றது வந்து சொல்றாரு ஆசிரியர். அந்த கிண்டி சொம்பு இவளோடது. அது வந்து இப்ப வழக்கத்துல இல்ல. எனக்குமே அது ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் அது வந்து ஒரு காலத்துல அது பயன்படுத்திருக்கேன். கிண்டி சொம்பு அப்படின்னா அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு வந்து அதுல தண்ணி, பால் அது வந்து அது மூலி குடிக்க வைப்பாங்க. அது இப்படி கிண்ணம் மாதிரி இருக்கும். அது மேல குமிழ் இருக்கும். அதுல இருந்து நீட்டா ஒரு குழல் இருக்கும். சோ அந்த கிண்டி சொம்பெல்லாம் இவளுக்கு வந்து நினைவு கூறுது. இப்படி இந்த திருவிழா காலங்கள் முடிந்துட்டு அந்த ஓட்டு வீட்டுல தண்ணி நிறைய கொட்டும். நிறைய மழை காலங்கள்ல நிறைய மழை பெய்யும் போது தண்ணி வந்து ஒட்டும். அவ என்ன பண்ணுவா, வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வந்து வச்சு அந்த பாத்திரத்துல தண்ணி நிரப்புவா. அப்புறம் வந்து அந்த தறியில வந்து அந்த தறி பள்ளம் இருக்கும்ல, அதுல வந்து தண்ணி விழக்கூடாதுன்னு இரவு நேரம் பூரா அதுக்கு காவல் காப்பா. அதெல்லாம் உண்மை படிக்கும் போது கண்ணுல தண்ணி தான் வருது. ஒரு பெண்ணுக்கானது யாருடைய உதவி இல்லாம இருக்கிறத வந்து ஆசிரியர் எப்படி ஒரு என்ன சொல்றோம், ஒரு போராளி பெண்ணா இருக்கிறத அது வந்து தெளிவுபடுத்தி வந்து சொல்லுவார். இரவு நேரம் கண்ணு முழிச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா,
கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சுன்னா லாந்தல் விளக்கு, சிம்னி விளக்கு இதுவுமே இப்ப வழக்கத்தில் இல்ல. கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான்லாம் 6வது 7வது படிக்கும் போது எனக்குமே நினப்பு இருக்கு. கிராம சூழல் தான். இந்த லாந்தல் விளக்கு, சிம்னி விளக்கு இப்பெல்லாம் வந்து காலத்தால அதெல்லாம் போயிடுச்சு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்னி விளக்குன்னா ஒரு அலுமினிய தகடு மாதிரி இருக்கும். மண்ணெண்ணெய் ஊத்தி இது பண்ணுவாங்க. லாந்தலும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல வந்து கண்ணாடி கிளாஸ் இருக்கும். சோ அதுல இரவு நேரத்துல எரிந்து எரிந்து என்ன பண்ணும், புகை மூடி அது பூரா இருட்டு அடைஞ்சிரும். இருட்டுல ஒரு இருட்டு வாழ்க்கை. அது இவளுக்கு ரோகிணி கூட அது வந்து ஒப்புமைப்படுத்தலாம். இவ வாழ்க்கையும் இருட்டா இருக்கு. இந்த லாந்தல் கூட கறி பிடிச்சி என்ன ஆயிடுதுன்னா இருட்டாகி போயிடும். அதை காலையில என்ன பண்ணுவான்னா திருநீர் போட்டு பூசி மறுபடியும் காய வச்சு எடுத்து வைப்பா. இப்படி அவளுடைய இந்த மழை கூட ஒரு காலகட்டங்கள்ல அவளுக்கு வந்து சதி பண்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில வாலிபர்கள், ஒரு சில இந்த வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு அப்பப்ப இவகிட்ட வந்து தகராறு பண்ணுவாங்க, வம்பு இழுப்பாங்க. அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறீங்களான்ட்டு தேவையில்லாம பேசுவாங்க. அது அவளுக்கு அன்னைக்கு இரவு பூரா தூக்கத்தை வந்து கலைய செஞ்சிரும். இப்படியும் இருக்கிறாங்க. ஏன்னா இவளுக்கு யாரும் அப்பாவும் ஒரு நல்ல ஒரு யாரும் இவளுக்கு வந்து பின்னாடி தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லல்ல. அது ஒரு வேதனையான கருத்து. அப்பயும் இவ அயர்ந்து சோர்ந்து போயிடுவா. இப்படி இப்படி ஒவ்வொரு நாளும் இவ வந்து கடந்து கடந்து வருவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவ வந்து நிறைய துணிகள் நெய்து இந்த இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல அந்த ஜெயராஜ் என்ன பண்ணுவான்னா, அவன் நிறைய நூல் அந்த தறி நெய்யும் போது அவனுக்கு கொஞ்சம் நூல் மிச்சம் ஆயிடும். அந்த நூலெல்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சிருப்பான் ஜெயராஜ் வந்து. அந்த சேகரிச்ச நூலெல்லாம் ஒரு நாள் வந்து இவகிட்ட எடுத்துட்டு வந்து குடுக்குறான். பாரு இந்த நூல் வந்து நான் குடுக்குறேன். இந்த தறியில போட்டு நீ வந்து அந்த புடவைய வந்து நெய்து நீ வேற யாருக்கும் குடுக்காத, நீயே உடுத்திக்கோ அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பான். அவளுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப அன்பா வந்து அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு மெனக்கட்டு அதாவது இவ தினந்தோறும் நெய்யறதை காட்டிலும் இதுக்கு தனியான நேரத்தை ஒதுக்கி மெனக்கட்டு அவ வந்து மயில் நிற நூலுல மயில் இறக பறக்கிற மாதிரி அதுல சொல்லி வச்சிருப்பாரு. மாங்காய் வந்து சிறு அரும்புகளாக இருக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன பிஞ்சு மாங்காய் இருக்கிற மாதிரி அழகா அவளுக்கு பிடித்த மாதிரி நேர்த்தியா அதை வந்து நெய்வா. அதை நெய்யும் போது அவ நினைச்சு பாப்பா, நான் எனக்குன்னு ஒரு திருமணம் ஒரு காலகட்டங்கள்ல நடக்கும். அப்படி நடக்கும்போது நான் இந்த புடவையை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி அதை நெய்து கொண்டு போய் அந்த பெட்டியில வைப்பா. தகரப்பெட்டி. அப்பெல்லாம் பீரோ இல்ல, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி தகரப்பெட்டி மரப்பெட்டி தான் இருக்கும். அது அந்த பெட்டிக்குள்ள கொண்டு போய் வச்சிருவா. யாருக்கும் வந்து சொல்ல மாட்டா. ஆனா ஒரு நாள் வந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது இந்த சின்னாமணி வருவா. அந்த அவளுக்கு மட்டும் சொல்லுவா, நான் எனக்கு திருமணமானா நான் பாரு நெய்து இந்த புடவையை தான் என்ன பண்ணுவேன் கட்டிக்குவேன்னு சொல்லுவா. அப்புறம் இடப்பட்ட காலத்துல என்ன ஆகுதுன்னா, சோ இது ஒண்ணொன்னா அப்படியே போயிட்டு இருக்கோம். அந்த ஊரத்துல அவளுக்கு அந்த 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 ஊர்ல வந்து இவளுக்கு வெறுமை வரும்போது ஊருக்கு வெளிப்புறத்துல என்ன இருக்குன்னா அசோக மரம் இருக்குமா. அந்த அசோக மரம் வந்து நிறைய நீண்டு ஒசரமா இருக்கும் இல்லையா. ஆனா அதுக்கு யாரும் வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்காது, தனியா இருக்கும். அந்த மாதிரி இவ என்ன பண்ணுவான்னா ரோகிணி போய் அந்த அசோக மரத்து அடியில வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணீர் வடிச்சிட்டு வந்துருவா. அவளுக்கு தோன்ற நேரத்துல வந்து அவளுக்கு ரொம்ப பாரமா இருக்கும் போது அது போய் அந்த மாதிரி பண்ணுவா. இப்படி இறுதி காலகட்டங்கள்ல கொஞ்சம் காலம் தாழ்த்தி அப்படி போயிட்டு இருக்கும் போது ஜெயராஜ் வந்து இடையில வந்து வரமாட்டான். ஒரு வாரம் ஆயிடும், அப்புறம் 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், வரமாட்டான். அப்புறம் இவளுக்கு வந்து என்ன ஜெயராஜ் வரலையா அப்படின்ட்டு அந்த பக்கத்து வீட்டுல துளசி பாட்டின்னு ஒரு பாட்டி அது வந்து அப்பப்ப பேசும். அப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வந்து கொடுக்கும். இந்த பொண்ணும் பாத்துக்கும் பாட்டியே. இவ 2 பேரும் மாறி மாறி தின்பண்டங்கள் உணவுகள்லாம் கொடுத்து பாத்துக்குவாங்க. அந்த பாட்டி வந்து சொல்லும், ஜெயராஜ் வந்து இப்ப வர்றதில்ல அப்படின்றத வந்து சொல்லிட்டு அவனுக்கு வந்து வேற ஒரு திருமணம் வந்து நடந்துருது. திருமணம் நடந்தில்ல, வேற திருமணம் பாத்துட்டாங்கன்ற திருமணம் முடிக்கிற மாதிரி இவரு சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி பாத்துட்டாங்க, அதனாலதான் ஜெயராஜ் வரேன்னு இவளுக்கு இன்னும் வெறுமையா போயிடும் ரொம்ப. அப்புறம் அது அவன் நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்திலேயே துளசி பாட்டியும் இறந்துருவாங்க. ஆறுதலா இருந்த பாட்டி இறந்தனால அவளுக்கு இன்னும் வெறுமையா ஆயிடும். இதுல ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு காலகட்டம் ஏதாவது அதான் சொல்லுவாங்க, ஒரு அடி எடுத்து வச்சா 100 அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு அடி சந்தோஷத்துல எடுத்து வைப்பா அவளுடைய வாழ்க்கையில. ஆனா அடுத்த நிமிஷமே 100 அடி அவளுக்கு வந்து பின்னாடி வந்துரும். வருத்தப்பட்டு ஏதோ ஒரு விதத்துல அவ ஆறுதல் தேத்துறதுக்கு ஆள் இல்லாம ஆயிடுவா. ஆனா
தறி நெய்யறதுல மட்டும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எது இருந்தாலும், ஏன்னா அவ வாழ்வாதாரமே அதுதான். அவளுக்கு உணவு ஆகட்டும், அப்புறம் வந்து அவங்க அப்பாவை பாக்குறது ஆகட்டும், இல்ல அந்த அந்த ஊர்ல நடக்கிற பண்டிகைகள் ஆகட்டும், அந்த ஊர்ல வந்து வசூல் கேட்பாங்க பணம், அது குடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அவ நெஞ்சு என்ன பண்ணுவா, பணத்தை சேமிச்சு வச்சுக்குவா. அவங்க அப்பாவுக்கு கொடுப்பா, இவளுக்கு வச்சுக்குவா. இப்படி இருக்கிற ஒரு பெண்ணு தான். அதுல கொஞ்சம் இதா இருப்பா. அப்புறம் இப்படி ஒரு காலகட்டங்கள்ல நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இதுதான் இப்ப அந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். ஒரு நாள் வந்து இவ அந்த நெசவு அவ நெய்த அந்த புடவையெல்லாம் வந்து விற்பதற்காக கூட்டுறவு இதுக்கு போவா, சொசைட்டிக்கு போவா. அந்த இடத்துக்கு போய் விக்கிறதுக்கு அவ போறா. அவ மட்டும் தனியா போறா. அப்படி போகும்போது அந்நேரம் பார்த்து மூர்த்தி புரோக்கர், மூர்த்தி என்ற ஆளு புரோக்கர்னா அந்த வந்து துணி வியாபாரம் பண்றதுக்கான புரோக்கர், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கான புரோக்கர். அவர் வந்து எதேச்சியா திண்ணையில படுத்திருக்கிற கோபால் கிட்ட கேக்குறாரு, உங்க பொண்ணு எங்க அப்படின்னு. இல்ல, அவ வந்து புடவைங்கள்லாம் வந்து விக்கிறதுக்கு சொசைட்டிக்கு போயிருக்கான்னு எதேச்சியா சொல்வாரு. அப்ப உங்க பொண்ணு எதனா நெய்திருந்தா அந்த புடவைய கொடு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னுவாரு. அந்நேரம் பார்த்து கோபால் என்ன பண்ணுவான்னா, அந்த மூர்த்தி கிட்ட எல்லா புடவையும் எங்க அப்பா வேணான்னு. அப்ப வேற எதனா இன்னும் நல்லா இருக்குதான்னா பெட்டி திறந்து பார்ப்பான். அதுல இவளுக்கு பிடித்தமான நெய்த ஒரு புடவை இருக்கும் இல்லையா, திருமணத்துக்காக வைத்த புடவை. அந்த புடவையை எடுத்து கோபால் என்ன பண்ணுவான், புரோக்கர் கிட்ட கொடுத்துருவான். சரி, குடுத்துட்டோடனே அவன் எடுத்துட்டு போயிடுறான். அவ மாலை நேரம் வந்துட்டு ரோகிணி வந்து வரா. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த திண்ணையில வந்துட்டு ஆடைகள் எல்லாம் களைந்து, அப்புறம் என்ன பண்ணுவாரு, மது அருந்தி விட்டுட்டு அவர் தன்னிலை மறந்து, அவருடைய பாக்கெட்ல நிறைய பணம் இருக்கும். அப்புறம் அவர் சுத்தி பணம் இறைஞ்சிருக்கும், காசுகள் எல்லாம் இறைஞ்சிருக்கும். இவளுக்கு என்னன்னே தெரியாது. என்ன எப்படின்னா எழுப்பி கேப்பா, தெரியாது. அப்புறம் சின்னமணி தான் வந்து சொல்லுவா, மூர்த்தி புரோக்கர் வந்துட்டு புடவை வாங்கிட்டு போயிருக்கிறாரு, அதுதான் பணம்ட்டு. அப்புறம் அவங்க அப்பாவை எழுப்பி கேப்பா. அவங்க அப்பா சொல்லுவாரு, பெட்டியில இருந்த புடவையை தான் எடுத்து கொடுத்தேன், அதுதான் வேணும்னு கேட்டாரு மூர்த்தி, அததான் நான் கொடுத்தேன்னுவாரு. அப்படியே இடி விழுந்த மாதிரி போய் என்ன பண்ணுவா, திண்ணையில ஒரு கம்பம் இருக்கும், அந்த கம்பத்துல அப்படியே சாஞ்சி உட்காந்துக்கிட்டு மாலை மாலையா தார தாரையா வந்து அல்றா. அப்புறம் அந்த அந்த டைம்லயே வந்து இவனும் வர்றதில்ல, ஜெயராஜியும் வர்றதில்ல, பாட்டியும் வந்து இருந்தாங்க. இவளுக்கு என்னன்னே அவளுக்கு புரியாம ரொம்ப வெறுமையில எனக்குமே அந்த இடத்துல வந்து கண்ணீர் தான் வருது. இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அவல நிலையா, இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னுட்டு. அப்புறம் போயிட்டு தறி எட்டி பாப்பா, எட்டி எட்டி பாப்பா. அப்புறம் நெய்யறதா வேணாவா அடுத்த நாள். சரியா, இப்படியே அந்த நாள் பூரா நாம அப்படியே கடத்திட்டு, அப்புறம் என்ன பண்ணுவா, பெட்டியில நிறைய நூல் நெய் துணி நெய்துட்டு மீந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன பிட்டுங்கள் எல்லாம் கிழிச்சு அந்த பெட்டிக்குள்ள வைப்பா. அது என்ன பண்ணுவா, அப்பப்ப வந்து ஜாக்கெட்டா வந்து தேய்ச்சி போட்டுக்குவா. அந்த சின்ன சின்ன துணிய வந்து என்ன பண்ணுவான்னா, நல்லா ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு அந்த பட்டு நூல்ல வந்து அந்த சின்ன விட்டு துணிங்களை முடிச்சு போட்டு, அப்புறம் அந்த பாவு கல்லு இருக்கும் இல்லையா, அந்த பள்ளத்துல பாவு கல்லு, அந்த கல்லுல போயிட்டு என்ன பண்ணுவான்னா அவளை வந்து மாய்த்து கொள்ளுவா. அது வந்து ரொம்ப எனக்குமே அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ எதுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்தான்னு தெரியாம போய் அப்படி மாய்த்து கொள்ளுவா. கடைசியில வந்து இந்த சின்னமணி தான் வந்துட்டு, அக்கா அக்கா நீங்க மூர்த்தி கிட்ட புடவை வாங்குனீங்க, நீங்க நிறைய இடத்துல தேடினீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்ப வந்து புடவை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து பாவாடை விழுந்து எழுந்து ஓடி வருவா, பாவாடையில மாட்டி அக்கா இருக்குதுன்னு வந்து கதவை தட்டுவா, ஜன்னல் திறந்து பாப்பா, சேர் எடுத்து போட்டு மறுபடியும் எட்டி பாப்பா. அப்ப வரையும் சத்தமே கேட்காது. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பாங்க. அப்பதான் அவ இறக்கெடுக்குவா. ஆனா இந்த இந்த சின்னமணி வந்து அந்த இந்த விஷயம் அவ இறக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜன்னல்ல இருந்து அவ சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, அந்த ஊர்ல ஒரு திருமணம் நடக்கும். அந்த திருமணத்துல வந்து அந்த கல்யாண பெண்ணா அந்த இது அந்த புடவை வந்து உடுத்திருப்பா. ஊர்ல வந்து மெரமணன் தான் அவர் அந்த ஆசிரியர் வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் தமிழ் சொற்கள். அப்பெல்லாம் வந்து திருமணமான ஆணும் பெண்ணும் மெரமனையில் அழைத்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அது மெரமணன் தான் அவரு சொல்றார். அந்த அந்த பெண்ணு வந்து இவ நெய்த அந்த புடவைய அழகா உடுத்தி வருவா. அப்ப அவன் கணவன் சொல்லுவான், அந்த மணமகன் வந்து சொல்லுவான், உனக்கு ரொம்ப நேர்த்தியா அழகா இருக்கு,
இதை யாரு எந்த எவன் வந்து நெய்தானோ அவனுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுக்கணும். இப்ப என் கண்ணில் பட்டானா அவனுக்கு நிறைய ஏதோ அவன் என்ன கேட்கிறானோ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மணமகன் வந்து மணமகளுக்கு வந்து சொல்லுவான். ஆனா அந்த பெண்ணு மனசுக்குள்ள என்ன நினைப்பா, கண்டிப்பா ஒரு ஆண் வந்து இதை நெய்திருக்க மாட்டான், ஒரு பெண்ணுதான் வந்து இவ்வளவு அழகா அவளுக்கு பிடித்த மாதிரி நெய்திருப்பான்னு சொல்லி மனசுக்குள்ள நினைப்பா. சோ இது வந்து இடைப்பட்ட நேரத்துல வந்து ஆசிரியர் இந்த கருத்தை வந்து வச்சிருப்பாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அவளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன பாடை கட்டுதல் இருக்கு இல்லையா, பச்சை ஓலையில பாடை கட்டுதல். அப்புறம் அங்க இருக்கிற சொல்றாங்க, இவ கன்னியா இருந்து இறந்ததுனால அவ நெய்த துணி இருக்குல்ல, அந்த புடவைய கொண்டுமே இவளுக்கு பல்லக்கு மாதிரி சுமந்துட்டு போலாம், எதுக்கு வந்து அது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஒரு 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஜெயராஜ் கிட்ட கூட ஒட்ட திருமணம் ஆயிட்டுக்கு விளையங்கடா நீங்க கண்ணின்னு சொல்றேன்னு இந்த ஊர்வாயை மூட முடியாதுன்னுவாங்கல்ல, அந்த ஒரு கருத்தையும் இந்த ஆசிரியர் இங்க வந்து வச்சிருப்பாரு. இடையிடையே ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து சொல்ற ஒரு நல்ல கருத்தும், இன்னொன்னு வந்து இந்த மாதிரியும் இப்படியும் மக்கள் வந்து வாழ்ந்தாலும் சரி, அது தாழ்ந்து போனாலும் சரி, சொல்றதுக்குன்னு 4 பேர் இருந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா ஊர்ல இருக்கிற நடுகல்லுங்க மாதிரி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும். அப்படியும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. கடைசியா வந்து அவ நெய்த துணி போய் வீட்டுல தேடி பார்ப்பாங்க. அப்புறம் அவ நெய்த ஒரு பட்டு புடவை இருக்கும், அதையே கொண்டு வந்து பல்லக்கு மாதிரி வச்சு அதுல அவளை போட்டு எடுத்துட்டு போய் பண்ணிடுவாங்க. ஊராளுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிடுவாங்க. அந்நேரம் வந்து ஆசிரியர் வந்து மிக அழகா வந்து சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாருன்னா, எப்பவுமே இல்லாத தன்னுடைய அப்பா எந்த ஒரு தன்னுடைய மகளை பத்தி நினைக்காத அப்பா அன்னைக்கு நாள்ல வந்து நிறைய சில்லற காசு வச்சுட்டு அந்த பெண்ணு மேல வந்து வாரி வாரி இறைக்கிறாரு. சோ அந்த ஒளி அவளுக்கு காது கேக்குதா கேட்கலையா அப்படின்னு அவருக்கும் தெரியாது, அது தெரியாது. அந்த நேரத்துல தன்னை ஒடிஞ்சு வந்து நிலைநிறுத்தி நிக்கிறாரு. தன் பிள்ளை இல்லைன்றதே அந்த அப்பா அப்பதான் உணர செய்யறாரு. இப்படி வந்து போகுது. இதுல இடையில நிறைய இடங்கள்ல வந்து யதார்த்த வழக்கு சொற்கள் எல்லாம் நிறைய வந்து இடையிடையே வந்து சொல்றாரு. சோ இதுதான் சப்ரம் நாவலோட கருத்து. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னும் நிறைய இருக்கு சொல்லணும்ட்டு குறுகிய நேரத்தை சொன்னதுனால நான் வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி மேம். நன்றி. நன்றி சார். நன்றிங்கம்மா. சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. கொங்கு மண்ணின் எழுத்தாளரை அந்த மண்ணை சார்ந்த ஒரு பேராசிரியர் பேசியிருப்பதன் வழியாக இந்த நெசவாளர்களினுடைய வாழ்க்கையினுடைய தனிமனித சமூக ஏற்ற இறக்கங்கள், அவர்களுடைய வாழ்வினுடைய பண்பாடுகளை அறிய செய்கின்ற ஒரு நூல். அதை மிக அழகாக அறியும்படியாக கவிதா அம்மா அவர்கள் உரை அமைந்தது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நிகழ்வு 281 இந்த நூல் வாசிப்பு முற்றத்துல கோவை கிருஷ்ணம்மாள் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரியினுடைய பேராசிரியை முனைவர் கவிதா அவர்கள் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுதிய சப்பரம் என்ற நூலினை பற்றி திறனாய்வு செய்தார்கள். ஒரு துன்பியல் நாவல். இந்த கதை முழுக்க ஒரு வருத்தத்தை இழையோடி, ஒரு துக்கம் இழையோடி, ஒரு வருத்தம் துயரம் இழையோடியதை நாம் பார்க்க முடிகிறது. கதை மாந்தர்களான ரோஹிணி, முதிர்கண்ணி ரோஹிணி, நண்பன் ஜெயராஜ், ரோஹிணியுடைய தந்தையார் கோபால், துளசி பாட்டி, சின்னமணி ஆகிய இந்த கதை மாந்தர்களோடு இந்த கதை பயணிக்கிறது. ஜெயராஜ் ஒரு கிறிஸ்துவராக சித்தரிக்கப்படுகிறார். நெசவு தொழிலை ஒவ்வொரு ஜாதியினருக்கும் இன்னென்ன தொழில் என்று அந்த வர்ணாசிர முறையில் சொல்லப்பட்டிருப்பது போல அல்லாது மாற்றாக இந்த நெசவு தொழிலை ஜாதி மதம் அப்பாற்பட்டு எல்லா மதத்தினரும் இந்த நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் அறிய முடிகிறது. இந்த முதிர்கண்ணி ரோஹிணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக குடிகார தந்தை, பொறுப்பில்லாத தந்தையை தவிர வேறு எந்த உறவும் இல்லாமல் ஒரு தனி மரமாக இந்த ரோஹிணி நிற்பதை நாம் காண முடிகிறது. அந்த பாபுநூல் கண்டு, பாவுக்கல், தறி என்ற வார்த்தைகள், ஒத்தக்கல் ஓட்டு வீடு என்ற இந்த வார்த்தைகளை நாம் இந்த கதாசிரியர்
திரு சுப்ரபாரதி மணியன் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவள் அந்த ரோஹிணி தனக்கென்று பிரத்யோகமாக தனித்துவமாக பார்த்து பார்த்து நெய்த அந்த புடவையை அவளுடைய அப்பா கூட்டுறவு இடைத்தரகர் மூர்த்தியிடம் விற்று அதை பணமாக்கி அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் அவர் குடித்துவிட்டு அந்த வீட்டு திண்ணையிலே அலங்கோலமாக கிடைந்த அந்த காட்சி நம்மை காயப்படுத்துகிறது, நம்மைக்கு ஒரு வருத்தத்தை அளிக்கிறது. அந்த இந்த முதிர்கண்ணி ரோஹிணி அந்த வாழ்க்கை முழுவதுமாக அவள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் ஒரு துயரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாள் என்று கதாசிரியர் முடித்திருக்கும் பொழுது நமக்கு நெஞ்சம் சற்று பதைக்கிறது. பச்சை ஓலை பாடை கட்டி அவளை இறுதி ஊர்வலத்திற்கு தயார்படுத்தும் பொழுது கூட ஊர்வாயை மூட முடியாது என்று சொன்னதும் நமக்கு ஒரு தெரிகிறது. அவள் முதிர் கன்னியா அல்லது ஜெயராஜோடு இணைந்தவள் என்ற ஒரு காரணத்தினால் என்ற அந்த ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. ஊர்வாயை மூட முடியாது என்ற அந்த ஒரு வார்த்தையும் நமக்கு புரிகிறது. இந்த தகரப்பெட்டி, கிண்டி, சொம்பு, ஒழுகும் வீடு, மின்வெட்டி, சிம்னி விளக்கு, லாந்தர் என்ற அந்த காலகட்டத்தினுடைய அந்த காட்சியை காட்சிப்படுத்தியது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு தனிநபர், ஒரு தனி மனுஷி, ஒரு தனியாக ஒரு பெண் தன்னுடைய திருப்பூர் வாழ்க்கையிலே அந்த நெசவு தொழில் வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை அவள் இன்னல்களை சவால்களை சந்தித்து இருக்கிறாள். அவளுடைய முடிவு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் நாமும் மகிழ்ந்திருப்போம். ஆனால் அவள் ஒரு தனி மரமாக இருந்து வாழ்க்கையை மாய்த்து கொண்டது சற்று வருத்தத்தை அளிக்க இருந்த போலும் யதார்த்தம் உண்மை சுடும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கதையை அவர்கள் அழகாக சப்பரம் என்ற அந்த சுப்பிரமணிய பாரதி அவர்கள் எழுதிய அந்த அந்த திறனாய்வு சிறப்பாக இருந்தது. நூல் என்ற வார்த்தையினுடைய பெயர் காரணம், ஒரு நூல் ஏன் அப்படி பெயர் வந்தது, சப்பரம் என்றது ஒரு விளக்கம், கதாசிரியரை அறிமுகப்படுத்தியது. ஆக அனைத்தையும் அவர்கள் வகுத்து தொகுத்து பகுத்து அழகாக திறனாய்வு செய்து பாராட்டத்தக்கது. மன்றத்திற்கும் உறுப்பினர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி. நல்லதொரு நிகழ்வு. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 281. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே கோயம்புத்தூர் PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கவிதா அவர்கள் சுப்ரபாரதி மணியன் எழுதிய சப்பரம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். ஆசிரியர் குறிப்போடு தொடங்கியமை, திருப்பூரில் வாழும் தொழிலாளர்களின் வாழ்வியலை மையமாக கொண்டு எழுதுபவராக கூறியமை, முக்கிய கதாபாத்திரங்களாக ரோகிணி, ஜெயராஜ், கோபால், துளசி, சிந்தாமணி போன்றோரை குறிப்பிட்டமை, ஒத்தக்கல் ஓட்டில் வாழும் ஏழ்மை, முதிர்கன்னியாக வலம் வரும் ரோகிணி, நேர்த்தியாக துணி நெய்யும் திறமை, பொறுப்பில்லாத தந்தை, ரோகிணிக்கு ஆதரவாக இருக்கும் ஜெயராஜ், இருவரிடையே நட்பு மலருதல், பாவுக்கல்லு பாவு நூற்கண்டு பற்றிய செய்திகளை எடுத்துரைத்தமை, ரோகிணியிடம் நகைச்சுவை செய்யும் சிந்தாமணி, எம்மதத்தை சார்ந்தவர்களும் நெசவு தொழில் மேற்கொள்ளும் பாங்கு, சௌடேஸ்வரி அம்மன் திருவிழா குறித்த தொன்ம கதையினை எடுத்துரைத்தமை, தன்னுடைய தாயின் நினைவாக எடுத்து வைத்த பொருள்களை நினைத்து பார்க்கும் தன்மை, கிண்டி சொம்பு குறித்த செய்தி, மழைக்காலங்களில் பாவுக்கல்லை பாதுகாக்க போராடும் நிலை, லாந்தல் விளக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும் சூழல், ஜெயராஜ் கொண்டு வரும் நூல்களை வைத்து ரோகிணி திறம்பட கலைநயத்தோடு செய்யும் புடவை, தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ள அசோக மரத்திடம் தஞ்சம் புகுதல், ஆறுதலாக இருந்த துளசி பாட்டியும் இறந்து போதல், தான் நெய்த துணிகளை விற்க சொசைட்டிக்கு செல்லுதல், ரோகிணி திருமணத்திற்காக வைத்திருந்த புடவை மூர்த்தியிடம் தரும் கோபால், ஆதரவற்று தவிக்கும் சூழலில் ரோகிணி இறந்து போதல், ரோகிணி தைத்த பட்டு துணியே சப்பரமாக மாறும் நிலை, சில்லறை காசுகளை தன்னுடைய மகளின் மீது எறியும் காட்சி, தன்னுடைய மகள் இறந்து போன நிலையினை உணரும் தருணம், இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்ற செய்திகளை நேர்த்தியாகவும் திறம்பட எடுத்து கூறி உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி.
இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்று நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகங்களே மிகவும் அமைதியான நிலையான நண்பர்கள், புத்திசாலியான ஆலோசகர்கள் மற்றும் பொறுமையான ஆசிரியர்கள் எனும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.